ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜே பிரதர்ஸ் vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் காய் நிறையா சேர்த்து சிம்பிளாக சாம்பார் எப்படி செய்யலான்னு எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் பருப்பு நல்லா கழுவி சேர்த்து 4 தக்காளி, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக வெந்தயம், மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பாரை தாளிச்சிக்கலாம். பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போது சாம்பாருக்கு தேவையான காய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அந்த காய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய் 4 சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காயோடவே கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு தீயை கம்மியாக வச்சு வேக வச்சோம்னா எண்ணெயில் நல்லா வதங்கி வரும். நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பார் பொடியை போட்டுடலாம். சாம்பார் பொடி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காயை வேக வச்சா காயில் அந்த மசாலா இறங்கி சாப்பிடும்போது காயும் நல்லாயிருக்கும். அந்த உப்பெல்லாம் காயில் ஏறி இருக்கும். அதுக்காக சாம்பார் தூள் இப்போவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அடுத்து பருப்பு சேர்க்கணும், புளி தண்ணி இதெல்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது. அதனால் இப்போது காய் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் காயை. இப்போ பாருங்கள், காய் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். பருப்பை கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருந்தால் சாம்பார் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. கொஞ்சம் பருப்பு, அந்த முழு பருப்பு இருக்கிற மாதிரி பருப்பு தெரிஞ்சால் சாம்பார் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு பருப்பை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து சாம்பாருக்கு சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு புளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். புளி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கூட குறையா இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியமில் வச்சு அதை நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம புளி தண்ணி சேர்த்துருக்கோம், பருப்பு அலசின தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் இது பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக நல்லா கொதிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா நம்மளுக்கு சாம்பார் கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி மேலே பெருங்காயத்தூள் சேர்த்து மல்லி இலை சேர்த்து அப்படியே கலந்து விடாமல் பெருங்காயத்தூளும் மல்லியும் சேர்த்து அப்படியே உடனே மூடி போட்டுட்டிங்கன்னா அந்த வாசம் சாம்பாருக்குள்ளே அப்படியே இருக்கும். ஒரு 5-10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா வாசம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் சாம்பார் பிடிக்குமோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.